அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். தாசீம் மீம். இவை தெளிவான வேதத்தின் வசனங்களாகும். நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்காக நாம் மூசாவுடையவும் ஃபிரௌனுடையவும் வரலாற்றிலிருந்து உண்மையைக் கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக ஃபிரௌன் இப்பூமியில் பெருமையடித்துக் கொண்டு அந்த பூமியில் உள்ளவர்களை பல பிரிவினர்களாக்கி அவற்றிலிருந்து ஒரு கூட்டத்தாரை பலகீனப்படுத்தினான். அவர்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்து பெண் குழந்தைகளை உயிருடன் விட்டும் வைத்தான். நிச்சயமாக அவன் குழப்பம் செய்வோரில் ஒருவனாக இருந்தான். ஆயினும் பூமியில் பலகீனப்படுத்தப்பட்டோருக்கு நாம் உபகாரம் செய்யவும் அவர்களை தலைவர்கள் ஆக்கிடவும் அவர்களை நாட்டுக்கு வாரிசுகளாக்கவும் நாடினோம். இன்னும் அப்பூமியில் அவர்களை நிலைப்படுத்தி ஃபிரௌனும் ஹாமானும் அவ்விருவரின் படைகளும் இவர்களைப் பற்றி எவ்விஷயத்தில் பயந்து கொண்டிருந்தார்களோ அதை காண்பிக்கவும் நாடினோம். நாம் மூசாவின் தாயாருக்கு உன் குழந்தைக்கு பாலூட்டுவாயாக, பிறகு அவர் மீது ஏதும் ஆபத்து வரும் என நீ பயப்படுவாயானால் அவரை ஆற்றில் எறிந்து விடு. அப்பால் அவருக்காக நீ பயப்படவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உன்னிடம் மீள வைப்போம். இன்னும் அவரை நம் தூதர்களில் ஒருவராக்கி வைப்போம் என்று வஹி அறிவித்தோம். நதியில் மிதந்து வந்த அவரை அவனுடைய குடும்பத்தினர் எடுத்துக் கொண்டார்கள். பிற்காலத்தில் அவர் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக. நிச்சயமாக ஃபிரௌனும் ஹாமானும் இருவரின் படைகளும் தவறு இழைப்பவர்களாகவே இருந்தனர். இன்னும் குழந்தையை கண்ட ஃபிரௌனின் மனைவி, இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, இதை நீங்கள் கொன்று விடாதீர்கள், நமக்கு இவர் பயனளிக்க கூடும், அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார். இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்ன ஆகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை. மூசாவின் தாயுடைய இருதயம் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது. அவள் மூமீன்களில் நின்று முள்ளவளாய் இருப்பதற்காக நாம் அவள் உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவள் மூசா ஆற்றில் விடப்பட்டதை அவள் வெளிப்படுத்த முடியிருப்பாள். இன்னும் மூசாவின் சகோதரியிடம் அவரை நீ பின்தொடர்ந்து செல் என்றும் தாய் கூறினாள். அவ்வாறே சென்று ஃபிரௌனின் ஆட்கள் காண முடியாதபடி அவள் தூரத்திலிருந்து அவரை கவனித்து வந்தாள். நாம் முன்னதாகவே அவரை செவிலி தாய்களின் பால் அருந்துவதை தடுத்து விட்டோம். அவருடைய சகோதரி வந்து கூறினாள், உங்களுக்காக பொறுப்பேற்று அவரை பாலூட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வீட்டினரை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? மேலும் அவர்கள் அவர் நன்மையை நாடுபவராக இருப்பார்கள். இவ்வாறு அவருடைய தாயாரின் கண் குளிர்ச்சி அடையவும் அவள் துக்கப்படாது இருக்கவும் நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது என்பதை அவள் அறிந்து கொள்வதற்காகவும் நாம் அவரை அவர் தாயாரிடத்தே திரும்பச் சேர்த்தோம். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். இன்னும் அவர் வாலிபமடைந்து பக்குவ நிலை பெற்றபோது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம். இவ்வாறே நல்லோருக்கு நாம் நற்கூலி வழங்குகிறோம். ஒரு நாள் மூசா மக்கள் அயர்ந்து தூக்கத்தில் பராமுகமாக இருந்தபோது நகரத்தில் நுழைந்தார். அங்கு 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டார். ஒருவன் அவர் கூட்டத்தைச் சேர்ந்தவன், மற்றொருவன் அவர் பகைவர் கூட்டத்தைச் சேர்ந்தவன். பகைவனுக்கு எதிராக உதவி செய்யுமாறு அவர் கூட்டத்தான் கோரினான். மூசா தாம் அப்பகைவனை ஒரு குத்து குத்தினார். அவன் விதியும் முடிந்தது. இதைக் கண்ட மூசா, இது ஷைத்தானுடைய வேலை, நிச்சயமாக அவன் வழிகெடுக்கக்கூடிய பகிரங்கமான விரோதி ஆவான் என்று கூறினார். ரப்பே, நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன், ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார். அப்போது அவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். ரப்பே, என் மீது நீ அருள் புரிந்ததன் காரணமாக நான் இனி ஒருபோதும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்பவனாக இருக்க மாட்டேன் என்று கூறினார். மேலும் தமக்கு என்ன நடக்குமோ என்று மறுநாட்காலையில் பயத்துடன் கவனித்துக் கொண்டு நகரத்தில் இருந்தபோது முன்தினம் அவரிடம் உதவி கோரியவன்
மீண்டும் அவரை உதவிக்காக கூச்சலிட்டு அழைத்தான். அதற்கு மூசா, நிச்சயமாக நீ பகிரங்கமான கலகக்காரனாக இருக்கிறாய் என்று அவனிடம் கூறினார். பின்னர் மூசா தம் இருவருக்கும் பகைவனாக இருந்தவனை பிடிக்க நாடியபோது அவர் இனத்தான் தன்னையே அவர் பிடிக்க வருகிறார் என்று எண்ணி, மூசாவே, நேற்று ஒரு மனிதரை நீர் கொலை செய்தது போல் என்னையும் கொலை செய்ய நாடுகிறீரா? இப்பூமியில் அக்கிரமம் செய்பவராகவே இருக்க நீர் நாடுகிறீர். மேலும் நன்மை செய்வோரில் ஒருவராக இருக்க நீர் நாடவில்லை என்று கூறினான். பின்னர் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து நன்மனிதர் ஒருவர் ஓடி வந்து, மூசாவே, நிச்சயமாக இந்த நகர் பிரமுகர்கள் ஒன்று கூடி உம்மை கொன்றுவிட வேண்டும் என ஆலோசனை செய்கிறார்கள். ஆகவே நீர் இங்கிருந்து வெளியேறி விடுவீராக. நிச்சயமாக நான் உம் நன்மையை நாடுபவர்களில் ஒருவனாவேன் என்று கூறினார். ஆகவே அவர் பயத்துடனும் கவனமாகவும் அந்நகரத்தை விட்டு கிளம்பிவிட்டார். இறைவா, இந்த அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீ என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார். பின்னர் அவர் மதியன் நாட்டின் பக்கம் தம் முகத்தை திருப்பிய போது, என் இறைவன் என்னை நேரான பாதையில் செலுத்தக்கூடும் என்று கூறினார். இன்னும் அவர் மதியன் நாட்டு தண்ணீர் துறையின் அருகே வந்தபோது அவ்விடத்தில் ஒரு கூட்டத்தினர் தம் கால்நடைகளுக்கு தண்ணீர் புகட்டிக் கொண்டிருந்ததைக் கண்டார். அவர்களைத் தவிர பெண்கள் இருவர் தங்கள் ஆடுகளை பின்னால் வளைத்துக் கொண்டிருந்ததையும் கண்டார். உங்கள் இருவரின் விஷயம் என்ன என்று அப்பெண்களிடம் அவர் கேட்டார். அதற்கு அவர்கள், இம்மேய்ப்பர்கள் தண்ணீர் புகட்டிவிட்டு விலகும் வரை நாங்கள் எங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் புகட்ட முடியாது. மேலும் எங்கள் தந்தை மிகவும் வயது முதிர்ந்தவர் என்று அவ்விருவரும் கூறினார்கள். ஆகையால் இருவருக்குமாக அவர் ஆட்டு மந்தைக்கு தண்ணீர் புகட்டினார். பிறகு அவர் ஒரு மர நிழலில் ஒதுங்கி, ரப்பே, நீ எனக்கு எந்த நன்மையை இறக்கி வைத்தாலும் அதிலிருந்து நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவ்விரு பெண்களில் ஒருவர் நாணத்துடன் நடந்து மூசாவின் முன் வந்து, எங்களுக்காக நீங்கள் தண்ணீர் புகட்டியதற்கான கூலியை உங்களுக்கு வழங்குவதற்காக எங்கள் தந்தை உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். இவ்வாறாக மூசா அவரிடம் வந்தபோது தம் வரலாற்றை எடுத்துச் சொன்னார். அதற்கு அவர், பயப்படாதீர், அக்கிரமக்கார சமூகத்தாரை விட்டும் நீர் விடுபட்டீர் என்று கூறினார். அவ்விரு பெண்களில் ஒருவர் கூறினார், அருமை தந்தையே, நீங்கள் இவரை கூலிக்கு அமர்த்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கூலிக்கு அமர்த்துபவர்களில் நிச்சயமாக இவர் மிகவும் மேலானவர், பலமுள்ளவர், நம்பிக்கையானவர். அப்போது அவர் மூசாவிடம் கூறினார், நீர் எனக்கு 8 ஹஜ்ஜு காலம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையின் மீது என்னுடைய இவ்விரு பெண்களில் ஒருவரை உமக்கு மணமுடித்துக் கொடுக்க நிச்சயமாக நான் நாடுகிறேன். ஆயினும் நீர் 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்தால் அது உம் விருப்பம். நான் உமக்கு சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. இன்ஷா அல்லாஹ் என்னை நேர்மையானவர்களில் உள்ளவராக காண்பீர். அதற்கு மூசா கூறினார், இதுவே எனக்கும் உங்களுக்கும் இடையே ஒப்பந்தமாகும். இவ்விரு தவணைகளில் நான் எதை நிறைவேற்றினாலும் என் மீது குற்றமில்லை. நாம் பேசிக் கொள்வதற்கு அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கிறார். ஆகவே மூசா தம் தவணையை முடித்துக் கொண்டு தம் குடும்பத்துடன் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூர் மலையின் பக்கத்தில் ஒரு நெருப்பை கண்டார். அவர் தம் குடும்பத்தாரிடம், நீங்கள்